நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நீங்க மதுரையில உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டையும் காஷ்மீரையும் இந்த விபத்தை ஒட்டி ஒப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? 89, 90ல 89 திமுக அரசாங்கம் இதே போன்ற தீவிரவாத குற்றச்சாட்டுகளால் கலைக்கப்பட்டதுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஐயோ, மாரிதாஸ் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் உடனடியாக களத்தில் இறங்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா குருமூர்த்தி. இது மாரிதாஸ் பேசியது மாரிதாஸ் வார்த்தைகள் அல்ல, குருமூர்த்தியின் வார்த்தைகள். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. குருமூர்த்தியை விடவா மாரிதாஸ்க்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் இருக்குன்றீங்க? நம்பகத்தன்மை குருமூர்த்திக்கு தானே அதிகமா இருக்கும். கால வராதப்பா என் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி. அவர் உத்தரவில் தான் இதெல்லாம் நடந்ததுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியே. ஸ்டாலினை விமர்சனம் பண்ணதுக்கோ, உதயநிதியை விமர்சனம் பண்ணதுக்கோ, இல்ல ஸ்டாலின் அமைச்சரவை சேர்ந்தவர்களை மாரிதாஸ் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் கைது செய்திருந்தானா இதே அரங்கில் நான் உட்கார்ந்துக்கிட்டு மாரிதாஸின் கருத்து சொந்தத்துக்காக நான் பேசியிருப்பேன். யார், நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இது மாரிதாஸ் செய்தது விஷமம். கீழே போடா சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா திரு தேக்கு சங்கர். இவர் ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்குவாரு. பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. நீங்க சமீபத்தில் ப்ளூ ஃபிக்ஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, திமுக ராஜ்பவனுக்கு மண்டிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி? இது சமூக நீதி மண் ஃபிலிக்ஸ். எல்லாம் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியினர் இப்படி மண்டிட்டு போறது எப்படி ஃபிலிக்ஸ்? அதான் நான் நிற்பதற்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்பதை சொல்ல வருகிறேன். அதிமுக அப்படி இருந்து தான் திமுக ஓட்டு போட்டாங்க மக்கள். திமுக அப்படி இருக்குன்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எப்படி? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக தான். பிரச்சனை இல்லை. நம்ம திமுக என்ன வேணாலும் சொல்லலாம் ஃபிலிக்ஸ். எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான் தப்பு. சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே ஓட்டு போட்டுறோம் ஃபிலிக்ஸ். ஓட்டு போட்டுறோம் ஃபிலிக்ஸ். பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறீங்க, அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மக்கள் இதிலே ஒரு கருத்து இருக்கு. எதெல்லாம் சொல்றீங்க நீங்க? நீங்க தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வராதுன்னு. ஆமா, அது என்ன சொல்றேன் நான் ஃபிலிக்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னேன்னா, திமுக ஆட்சிக்கு வருது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். நடந்துச்சா? நடக்கல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறது கூட ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு கூட நான் சொன்னேன். நடந்துச்சா? உங்களுக்கே தெரியும். நடந்துச்சா? நடக்கல. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, நாம் தமிழர் கட்சி 3% ஓட்டு தான் வாங்கன்னு சொன்னேன். நடந்துச்சா? அது நடக்கல. 7% ஓட்டு வாங்கினாங்க. நான் சொல்றேன் எதுவுமே நடக்காது. அந்த தேக்கு பேசுறீங்க. அந்த டைம்ல நான் சொல்றது வியூஸ் போதான் தான் நீங்க பாக்கணும் ஃபிலிக்ஸ். டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? வியூஸ் போச்சா? போச்சு. அந்த வீடியோ வியூஸ் போச்சா? இந்த வீடியோ வியூஸ் போச்சா? வியூஸ் தான் ஃபிலிக்ஸ் முக்கியம் நமக்கு. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது தான் நமக்கு முக்கியம். அவன் சொல்றது நடக்கதா நடக்கலையா நீ அவன் ஃபிலிக்ஸ் பண்றத வளரலாம். இது ஒண்ணு அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஃபிலிக்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. அரசியல் விமர்சகர் தான் நீங்க? ஆமா ஃபிலிக்ஸ். எந்த காலேஜ்ல படிச்சீங்க அந்த பட்டத்தை? இது ஃபிலிக்ஸ் எனக்கு மறந்து போச்சு. நான் படிச்சு முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காவல்துறையில பணியாற்றி இருக்கிறேன், அங்க பணியாற்றி இருக்கேன், இங்க பணியாற்றி இருக்கேன். மறந்து போச்சு ஃபிலிக்ஸ். நீங்க வேற கேளுங்க. அங்கிருந்து வந்த கமெண்ட் கேட்டுட்டேன். காலேஜ் போனா தானே. உதயநாக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உதயநாவை நீங்க தாக்கி கொண்டே இருக்கீங்களே, என்ன பிரச்சனை? ஆமா ஃபிலிக்ஸ். இல்ல நான் அந்த மாதிரி நீங்க சில பட்டங்கள் அவர் கொடுத்துருக்கீங்க. என்ன பட்டங்கள்? அவர் நான் தென்னகத்தின் சாக்ரட்டிக்ஸ் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஃபிலிக்ஸ். ஏன்னா சேகுவாரன் அவங்க சொல்லும்போது நம்ம சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லலாம்ல, கிண்டலுக்காக சொல்றேன். கிண்டலுக்காக, வருமானத்துக்காக இல்ல. வருமானத்துக்காக இல்ல. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நீங்க சொல்ற அந்த அண்ணனுக்கு சேர் எங்க கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. 4வது ரோட்ல 3வது ரோட்ல கொடுத்துட்டாங்க, கேமராவுக்கு தெரியுற இடத்துல. ஆமா புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம எல்லாரும் போய் அவரை புகழ்றாங்க, கால்ல விடுறாங்க போய். இது என்ன மாதிரியான மனநிலை ஃபிலிக்ஸ்? ஐயோ சாமி,
வேற டேய் கூட்டு போங்கடா. சமூக நீதி மனு எப்படி வளர்க்கப்பட்ட கட்சி ஃபெலிக்ஸ் இது? அண்ணாவும் கலைஞரும் அப்படி வளர்த்த கட்சி ஃபெலிக்ஸ் இது. யார் ஓட்டு போடுவீங்க நீங்க? அவர் அது திமுக தான் ஃபெலிக்ஸ். கண்டிப்பா ஊடல பேசாதீங்க, கண்ட்ரோல் பண்ற ஃபெலிக்ஸ். அதான் ஆரம்பத்துல வந்து அவங்க பேசுறாங்க, பேசும்பொழுது அவர் பெரியவரே என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து புகழ வேண்டாம், நீங்க சட்டமன்றத்தில் என்ன புகழ வேண்டாம், நீங்க மற்ற பிரச்சனைகளை பேசுங்கன்னு சொல்றாரு ஃபெலிக்ஸ். அதே மாதிரி குட்டி முதல்வருக்கும் அப்படி புகழாதீங்க, அவரும் ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ தானே. குட்டி முதல்வர் நீங்க சொல்றீங்க? ஆமா, குட்டி முதல்வர் தானே ஃபெலிக்ஸ். யாரா பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா, நான் தான் அந்த சின்ன பகவதி. அந்த பயம் இருக்கட்டும். அவரை மட்டும் ஏன் புகழ்றீங்க அப்படின்னு பெரிய முதல்வர் சொல்லலாம் ஃபெலிக்ஸ். சொல்றாரா? நாங்களா சின்ன முதலாளி தூக்கி கொஞ்சிரும். என்னை புகழக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு, ஆனா குட்டி முதல்வரை புகழாதீங்கன்னு சொல்றாரா? புகழ்றாங்க ஃபெலிக்ஸ், காலில் விழுறாங்க ஃபெலிக்ஸ். அப்படி நீங்க தான் கண்கண்ட தெய்வம், காசு கொடுக்கிற தெய்வம், எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிற. நம்ம எத்தனை வருஷங்களா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுறாங்கன்னோ, அதை பார்த்து கும்பிடுறாங்கன்னோ, டயரை தொடுறாங்கன்னோ. இப்போ அதே இதை வந்து ஒரு சமூக நீதி இயக்கம் ஃபெலிக்ஸ் திமுக. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அதை மறுபடியும் திமுக பண்ணும்போது எப்படி ஃபெலிக்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து கடந்து போக முடியுமா ஃபெலிக்ஸ்? ஏன் அப்படி ஓடி போய் வரீங்க? அப்பதான் ஃபெலிக்ஸ் தேக்கு நம்புவாங்க. ஓகே, ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல் தான் விட போறேன். எல்லாரும் கூட்டு உங்களை பேட்டி கொடுக்குறாங்களா, இல்ல நீங்களே வாசல்ல போய் படுத்துறீங்களா காலைல? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நம்ம பேட்டி வந்து வியூஸ் போகுதா இல்லையான்னு தான் ஃபெலிக்ஸ் பாக்குறாங்க. அறிவுபூர்வமா இருக்குதெல்லாம் முக்கியம் கிடையாது. அறிவுபூர்வமாவும் இருக்கும், நான் தான் சொல்லுவேனே. இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. நான் சொல்றது நடக்காது, அது வேற விஷயம். பட் அறிவுபூர்வமாவும் இருக்கும், அதனால வியூஸ் போகுதுங்கிறதுனால நம்மளை கூப்பிடுறாங்க ஃபெலிக்ஸ். அது மட்டும் இல்லாம நான் சீமானை நல்லா திட்டுவேன். நீங்க என்னுடைய பேட்டி கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபெலிக்ஸ், நல்லா திட்டுவேன். கட்சியில இருக்கவங்களுக்குலாம் அறிவு இல்லாம அப்புறம் ஆமக்கறி இட்லி கறிமை சீமான திட்டினாலே இப்போ நல்ல வியூஸ் போகுது யூடியூப்ல. ஒரு கடந்த ரொம்ப நாட்களாவே நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்போ அதான் ஃபெலிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாரும் திட்டுறாங்க ஃபெலிக்ஸ். இப்போ நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து திட்டுறேன், அவனே சொந்த சேனல் வச்சுக்கிட்டு சீரீஸ் போட்டு திட்டுறானுங்க, அங்க திட்டுறானுங்க, இங்க திட்டுறானுங்க. இப்போ காம்படிஷன் ஃபெலிக்ஸ் சீமான திட்டுறதுக்கு. யார் அது? மேஜர் காராமணின்னு ஒருத்தர் இருக்காங்க. காராமணியா? யாருங்க? நீங்க போய் பாருங்க ஃபெலிக்ஸ். மேஜர் காராமணி. அவன் மட்டும் இல்ல, நிறைய பேர் நல்லா திட்டுறானுங்க ஃபெலிக்ஸ். அப்படி திட்டுறவனுங்க எல்லாருக்கும் நல்ல வியூஸ் போகுது ஃபெலிக்ஸ். இப்போ காம்படிஷன் ஃபெலிக்ஸ். முன்னாடிலாம் நான் மட்டும் தான் ஃபெலிக்ஸ் திட்டுவேன், பாக்கெட் ரொம்ப இப்போ கொஞ்சம் குறையுது ஃபெலிக்ஸ் எல்லாரும் திட்டுறதுனால. இப்போ நானே வந்து அடுத்த இன்டர்வியூல இருந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஃபெலிக்ஸ். காலி பசங்கடா, கலிஜ் ஃபைட்டுடா, கைவி ஊத்துற காட்சப்பே கதற தான், கழுத கூட காத பொத்துது. ஏன் எல்லாரும் திட்டுறானுங்க ஃபெலிக்ஸ்? அப்போ நம்ம தனித்துவமா தெரியணும் அப்படின்னு தெரியலையே. சீரிஸ் போடுறானுங்க ஃபெலிக்ஸ், மணி ஹெய்ஸ்ட் மாதிரி எபிசோடா. அந்த சீரிஸ்க்கெல்லாம் வந்து மணி ஹெய்ஸ்ட்க்கு மக்கள் வெயிட் பண்ற மாதிரி அவனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்றாங்க ஃபெலிக்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.